இருக்கா நீங்க எடுத்து வச்சுட்டாங்க. 1வது வட்ட இவருக்கு 2வது வட்டம்னு சொல்லியே நம்மளை பூரா மேடை படிக்கிறோம். எடுத்து வச்சு தப்பிப்போம். பார்த்த தோழர்கள் எல்லாரும் மேடை இருந்தாங்க, கீழே இருந்தாங்க, எல்லாரும் நம்ம தோழர்கள். கடைசியா வந்து பேசுறதுக்கு சிக்கல் ஒன்று இருக்கு. நான் நிறைய பேர் கிளம்பி ஊருக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் பசங்க பாட்டியார் சொல்லிட்டாங்க தெரியும். உங்களை மாதிரி நீங்கள் என்னென்ன வண்டி கூட நிறுத்திட்டா போகணும், அது அச்சுமே ஆச்சுன்னா அவன் கிளம்பணும் ஆட்கள். அதனால நாங்களும் என்னன்னா அந்த கடைசி கிளாஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம். அவன் இருக்கிறது அவன் பூரா இருக்கான், விளையாட்டு ஞாபகத்தில் இருக்கான், வீட்டுக்கு போகிற பஸ்ஸை பிடிக்கிறதுல இருக்கான், அவன் வேறு கதையெல்லாம் வச்சிருக்கான். அது மாதிரி இருக்கிற ஆட்களை இங்கே எடுத்து வைத்து இங்கே இந்த திருமணசாமி கிட்ட போராடி அதுங்க எல்லாரும் இதில் வாங்குவோம். எல்லாரும் இதில் வாங்குவாங்க, எல்லாரும் இப்போ நம்மளே நிமிஷம் அமைக்க இருந்தாலும் கூட பல பேர் இங்கே பேசின பேச்சுக்களை கேட்கிற போது ஏறக்குறைய நான் ஒரு வகுப்பிற்கு வந்த உடனே எனக்கு ஒரு தொழிற்கிற வகுப்பிற்கு வந்த அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. நாங்கள் நிறைய பேர் நாங்கள் மூட்டான நாங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து தங்களை வச்சு மூட்டா ஒரு அமைச்சர் பற்றி போராட்டங்கள் இருக்கிறது. அதை அப்படி நான் பேசும்பொழுதே அப்பப்போ கூட என்னுடைய பேரை கூட அவர் எனக்கே பேசுவார்கள். நிறைய பேர் சமயங்கள் மூட்டா பார்த்தாலுமே கூட எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. இப்படி முடியாது. ஆனால் அந்த இதில் நாங்கள் இருக்கிறது பயிற்சி முகாம் என்றே நாங்கள் நடத்துவோம். ஏன்னா வாத்தியார்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இல்லைன்னா வாத்தியார் நினைச்சிருப்பாங்க நம்ம தான் நிறைய படிச்சிருந்தா நினைக்கிறாங்க. அவர்களுக்கே பயிற்சி கொடுப்பது தொழிற்சங்க பயிற்சி என்பது அதுக்காக கொடுத்த மாதிரி பார்த்தா இது மாநாடு மாதிரியே இல்லையா. மதியம் வந்தேன், முன்னாடியே வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பேசுன பேச்சுக்களையும் கவிதைகளையும் பார்த்தா நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அவர்தான் தேகா புத்தகத்தை பார்த்தா தெரியும். அவரை நியாயமாக எவ்வளோ மாறிட்டு நேரத்தில் கஷ்டம் சாப்பிட்டு வந்திருக்கேன். வேற யாராவது வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற விஷயம் நண்பர்களை சொன்ன நேரத்தில் நான் நிறைய ஈரோடு செய்ய இருக்கிறேன். இருந்தாலும் அது சொல்லுகிற போது இருக்கிற சுவையான விஷயம். அதனால் இதை நான் ஏதோ டிரைவர் கண்டக்டர்ன்ற மாதிரி பேசினா மாற்றிக்கணும்னு தெரியுது. விவரம் தெரிஞ்சு ஆளுங்கிட்ட பேச வேண்டியது. ஆனால் நிறைய அருமையான விஷயங்கள் உங்களுடைய அமைப்பை பற்றி எல்லாம் பேசுகிற போது திருமலைசாமி இந்த அமைப்பை பற்றி ஒரு சிறிய வரலாறு மாதிரி இந்த 2010 ஏதோ எழுதியிருக்கீங்க. அதை எனக்கு கொடுத்தார். ஆமாம், அறிக்கை நான் படித்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா ஏறக்குறைய முட்டாளுடைய வரலாறு போலவே அது இருந்தது. நாங்களும் உங்களை மாதிரியே முதல்ல வெறும் வாத்தியார், ஒன்றுமே கிடையாது, பெருசும் கிடையாது, ஊதியம் கிடையாது, எதுவும் கிடையாது, அது கிடையாது கிடையாது கட்டது கட்டா அவன் சொன்னதான் கேட்டதுன்னு இருந்த ஆர்டிஸ்ட் தான் எனக்கு இல்லை. 100 வருஷ காலம் காலேஜ் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஒரு வாத்தியார் கேட்கிறேன் பேசாம பிராணியான இருக்கிறாங்க நாட்டில். அதில் இந்த பஞ்சாயத்து கட்சி சொன்ன வாத்தியார் இருக்கிறாங்க. பாவமா ரிட்டையர் ஆகிட்டு போகாது, அவர் மட்டும் போப்பா. இவரே என்ன நினைச்சிருக்காருன்னா நம்ம வேலை செய்யல, நாங்கள் சம்பளம் வாங்கிக்கணும். பாவியான நாங்கள் சொந்தங்கள் தான் சங்கத்தை தொடங்க ஆரம்பித்தோம். 58 வருஷமா இவருக்கு வேலை வந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாட்டுக்கு பட்டினி கிடையாது. என்ன அர்த்தம்? இதை யோசிக்கிறதுக்கு எங்களை மாதிரி கொஞ்சம் ஆட்கள் இந்த மாற்றி யோசிக்கிறது தினமணி இருக்கிறாரு. அது மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய ஆட்கள் வருது. நாங்களே இப்போ இன்னும் ஒரு பாடம் கற்றுக்கிறோம். வேற வேலை செஞ்சுக்கிறோம். நான் சைனாவுக்கு போயிருக்கேன். எங்களுடைய கல்லூரி ஆசிரியர்கள் மட்டுமில்லை, எல்லா ஆசிரியர்களையும் சேர்ந்த ஒரு உலக அமைப்பு ஒன்று இருக்கிறது. பிசிசி சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் யூனியன். அது சார்பாக சைனாவுக்கு போயிருந்தேன். போய் அந்த வர்ற அந்த கல்வித்துறை அதிகாரிகள் அமைச்சர்களோடு சேர்க்கணும்.
பேசின உடனே அவர் சொன்னாரு, நீங்களாம் எப்படி பென்ஷன்லாம் அப்படின்னு கேட்டார். நாங்கள் ரொம்ப வந்தாலும் நாங்கள் பென்ஷன் வாங்கிட்டோம் வாங்கினதே நான் சொல்றேன். அது ஒரு பெரிய கணக்கு. உங்க கதை மாதிரியே இருந்த நீங்களாவது பென்ஷன் எதுவும் பேச்சுவார்த்தீங்க. நாங்கள் 27 பேச்சுவார்த்தை எங்களுக்கு பென்ஷனே பேச கூட்டாங்க ஞாபகத்தில் வச்சுக்கேன். அதனால ஆனா அங்க போய் நாங்கள் பென்ஷன் வாங்கிட்டோம். எவ்வளவு பென்ஷன் 50% வாங்கிடுவோம். அவன் கேட்டார் அந்த துறை அமைச்சர். எங்க முதலாளி வரைக்கும் உதாரணத்துக்கு நான் நம்ம மாநிலத்தில் சொல்லிடுவேன். 2002 நான் ரிட்டையர் ஆகிறேன். 2002 மே வரைக்கும் 6 இட்லி சாப்பிட்டவங்க 2002 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 3 மணிக்கு சாப்பிடுவீங்க. நம்மளே அரசு ஊழியர்களே நாங்கள் பைத்தியக்காரத்தனமான 50% கொடுத்து கொண்டிருக்கிற முறைக்கு அவர் கேட்டவர்கள் ஏன்னா 50% கொடுத்துட்டா அப்ப என்ன சொல்றேன்? ஒண்ணுமே இல்லாத நம்ம 50% கோவில் கட்டது பெரியார் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஊர்ல அந்த மாதிரி அவங்க கேட்டவர்கள் தான் நமக்கே அந்த ஞாபகம் இருந்தது. ஏன்னா அவங்க நாட்டில் என்ன பண்றாங்களா, ரிட்டையர் ஆகும்போது என்ன சம்பளமோ அதே சம்பளம் அதே எல்லாம் தர்றாங்க. ஏன்னா வேலை பார்ப்பதற்கு உனக்கு வேற வழி. ஏன்னா வயதாகி விட்டது. இப்பொழுது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசு என்று சொல்லி அவர்கள் தருகிறார்கள் என்று சொன்னாங்க. அவர்தான் கோரிக்கையை மாற்றி ஃபெடரேஷன் தொடங்கியிருக்கிறான். நல்ல வேலை நீங்க பாட்டு 92 பென்ஷன் வாங்கினதுனாலதான் அந்த ஃபெடரேஷனுக்கு உங்களை சேர்த்துக்கிறோம். பென்ஷன் இல்லாத உங்க வெளியில் இருக்கிறோம். பரவாயில்ல, பணியாளர் சம்மேளனமோ அதை திருமலத்தாமி எப்படியோ கொஞ்சம் சேர்ந்து வாங்கிட்டேன், பாராட்டேன். அதனால நாங்கள் உங்களுக்கு சொன்னது வழி இருந்தீங்க. அது மாதிரி நாங்கள் இப்ப கேட்டுக்கிறோம். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் உங்க மதுரையில் இருக்கிற எண்ணியை பார்க்கணும்னு அவர்தான் முடிவு பண்ணாரு. அந்த ஃபெடரேஷன் சார்பாக ஒரு தமிழக அளவில் ஓய்வு பெற்றவர்களுடைய கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அமைப்புக்கு இதுவும் உங்களுடைய அமைப்பு ஒரு உறுப்பினர். ஏன்னா அது ஓய்வு பெற்ற அமைப்பு. நான் இப்போ கேட்கிறேன், உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ ஆபரேஷன் தான செலவு தெரியுமா? அவன் போட்ட பில்லு மட்டும் 3 லட்சம் ரூபாங்க. அவன் வாங்குற பிரச்சனை எத்தனை தடவை பேசினா எத்தனை ஆண்டுகளுக்கு பேசினா அந்த 3 லட்சம் ரூபாய் கட்ட முடியும். யோசிப்பா. அப்ப அவர் வீட்டில் இருக்கிற சொத்தை விற்றுனா என்ன பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம் பார்த்துக்க முடியும். இப்ப நான் இவ்வளவு நாள் இந்த அரசாங்கத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மக்களுக்கு பணிபுரிந்து நான் ஓய்வு பெற்றவர்கள் வயதானவர்கள் தான் பிரச்சனை வரும். ஆனா வரும்போது இந்த நாடு என்னை கவனிக்காது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருப்பதற்கே நான் வெட்டப்படுகிறேன். இந்த நாட்டில் எம்எல்ஏவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா முடிஞ்சது அவர் கால வரைக்கும் கேட்டு தந்துருக்காங்க. தெரியுமா அவருக்கு? அவருக்கு மருத்துவ வசதி எல்லாருக்கும் உண்டான், குடும்பத்துக்கும் உண்டு. ஆனா பாவப்பட்ட டிரைவருக்கு கண்டக்டர் தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேர் பேசுங்க. அதையும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா நல்ல அமைதியான ஏன்னா நம்ம நெத்தியில நேரமே மதுரக்காரன் பாருங்க தப்பா நினைச்சாரு. எங்க ஊர்ல எல்லாரும் மாதிரி ஆட்கள் கேள்வி சொல்லுவாங்க. எழுதி ஒட்டி பாய்க்க போடுறது நம்ம காரணம் நல்ல அழகா அவர் சொன்னாரு. ஒரு தோழரை பேசும்போது நம்ம என்ன சொன்னாரு, அப்ப நடந்த அசைவுகள் கூட இப்ப எனக்கு என்ன சொல்ல என்ன அர்த்தம் என்ன எங்கேயோ சுருங்கிச்சா. இதுதான் நான் இந்த மாநாட்டினுடைய செய்தியாக ஆக்குகிறேன். இந்த சுருக்கம் என்பது மிக ஆபத்தான விஷயம் இந்த நாடு. ஏனென்றால் நான் வரும்போது அன்னைக்கு எம்பியை பார்த்துட்டு இந்த எம்பியை பார்க்கணும் முடிப்போம் போனோம். உடனே அவர் அப்படியே ஒப்பிக்கல. அதுல காசு இல்லை, இதுல காசு இல்லை, இதுல காசு இல்லை, அதுல காசு இல்லை. அப்ப பேசாம நம்ம புதாரி காசுக்காக இருக்கிறதுதான் ரொம்ப சௌரியமா அவ்வளவு எம்பி எம்எல்ஏ காத்துட்டு இருக்காங்க. எப்போ புரியும் அந்தந்த பகுதியை
பேசாம நாங்களாம் நிறைய கோரிக்கை வச்சுருந்தேன். காலையில் இளநல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச அரசியல்வாதிகள் வளர்ந்தாங்க. பெரும்பகுதியாது நான் சட்டசபைக்கு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்த தேசியா 2 பேரும் ஒன்னாட்சி மேலவைக்கு போனாங்க. இப்போ எத்தனை காலேஜ் இருக்கிறார், எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கிறார், பாட்டாரை எப்படி விட்டாங்க. இவ்வளவு நாங்கள் காலேஜ் பாட்டாரா இருந்து புரோகிதரா இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவன் வெறும் போலீஸ்காரனா இருந்து வித்தியாசி இத்தனை கல்லூரி இருக்கிறார் என்றார். இதுல விடுகிற போது யாருக்கு காரணமாக முடியும்? தெளிவாக திட்டமிட்டு வேலை நடக்கிறது என்பதை யோசிக்கிறேன். உங்க அந்த டிமாண்ட் எல்லாம் படிச்சு படிச்சாங்க ரொம்ப அழகா தீர்மானங்கள். பொது போக்குவரத்து வாகனங்கள் தவிர்த்து பிற வாகனங்களுக்கு தடை நீண்டு வருகின்றன உலக நாடுகள். நம்ம ஊர்ல மாற்றி இல்லையா மாற்றி யோசிச்சாங்க. இவங்க ரூட் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நூற்றுல 10 வண்டி போகணும். எதுக்கு எங்க வண்டி 10 வண்டியா போட்டு எங்க வண்டி 4000 நீ ஒன்று அது வளர்ந்த நாட்கள்லாம் அதை 2 வண்டி வச்சிருக்கு 8 வண்டி வச்சிருந்தா வேண்டாம் 10 நாங்களே ஓட்டிக்கிறோம்டா. நம்மளால ரொம்ப வளர்ந்தாங்க கூடு நீ ஓட்டுக்க. இது அருமையான அடுத்தது இன்னும் கூட அந்த வார்த்தைகளை பார்க்கறவங்க தான் நீங்க ரொம்ப லேட்டா நாளில் காரணம் சொல்றாங்க. உற்பத்தி சமூகமயம், லாபம் தனியார் மயம். அருமையான வார்த்தைகள். இதை சொல்லித்தரதுக்கு நான் 1 மணி நேரம் காரணம். அப்ப எவ்வளவு தெளிவா இருக்காங்க இந்த அரசாங்கத்துல? இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை ஆட்சிப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பொருளாதார சிந்தனைகள், உலகமயம் தனியார் மயம் அப்படிலாம் நம்ம போவதாகலாம் எப்படி ஆட்சிப்படைத்துனா எவ்வளவு சீக்கிரமா உங்க பேரே பாருங்க. பைத்தியகாரர்கள் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள். ஆனா பணியாளர்கள் அரசு உயர்வு போக்குவரத்து கழகம் மட்டும் அரசு எடுத்துமா? நாங்க என்ன கேட்கிறோம்? எதிர வரி எடுத்து வாசி எடுத்து நாங்க அரசு பணியாளர்கள் சொல்லிட்டு போகிறாங்க.